எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? ராகி அடையில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நானும் நெனப்பேன். எல்லாரும் ராகி அடை செஞ்சு சத்து சத்துன்னு சொல்றாங்களே, இதில என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பல நாள் செய்யாமயே விட்டுட்டேன். ஆனா நான் செஞ்ச தப்புன்னு தான் நான் நெனைக்கிறேன். வாங்க அது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை, ஒரு 3 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்குனது, 5 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தாப்புல, துருவுன தேங்கா, ஒரு 1/4 மூடி தேங்காய் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்ப வாங்க அடுத்து என்ன செய்யலான்றத பார்க்கலாம். வீட்ல அரைச்ச ராகி மாவு 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவும், ராகி மாவும் நம்ம நல்லா கலரி குடுத்துக்கலாங்க. இந்த மாரி கோதுமை மாவும், ராகி மாவும் சேர்ந்து செய்றப்ப டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம ஒண்ணு சேர கலரி குடுத்துக்கலாம். இந்த மாரி கிளறி குடுத்த பிறகு இது வந்து சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்க வந்து மார்னிங்ல செய்யுங்க. நைட்ல செய்யாதீங்க. ஏன்னா சில பேத்துக்கு ராகி வந்து செமிக்காது. காலையில செஞ்சாலே ஒரு அடை சாப்பிட்டாலே வயிறு சும்மா திம்முன்னு இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயவும், நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த வெங்காயத்த ஃபர்ஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்குனா போதுங்க. ரொம்ப டீப் ஃப்ரைலாம் தேவையில்ல. லைட்டா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கலாம். இதுக்கு பதிலா நீங்க டைரக்ட்டா கூட செய்யலாம். நான் என்ன நினச்சேன்னா, அந்த வெங்காயம், இந்த முருங்கைக்கீரைலாம் கொஞ்சம் வதக்கி செய்றப்ப இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட நம்மளுக்கு இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அதனால நான் வந்து வதக்கி செய்றேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகா. எல்லாத்தையுமே நம்ம கிளறி குடுத்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த ஃப்ரெஷ்ஷான இந்த முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு குடுக்குறப்ப, அவங்களுக்கு முருங்கைக்கீரை உள்ள இருக்குன்னே தெரியாது. சின்ன பிள்ளைங்கன்னு இல்ல, இப்ப இருக்க பெரியவங்க கூட அவ்வளவா முருங்கைக்கீரைலாம் புடிக்க மாட்டேது. ஆனா, இதில எவ்வளோ இரும்பு சத்து இருக்குது, எவ்வளோ நம்மளுக்கு உடல்ல ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, நெறைய இருக்குது. அதனால இந்த மாதிரி குடுக்குறப்ப, பிள்ளைங்களுக்கு தெரியாமயே அவங்க வயித்துக்குள்ள போயிரும். நீங்க பொரிச்சு வச்சா கூட முருங்கைக்கீரையான்னு கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. தேவையான அளவு உப்பு. உப்பு சேர்த்துட்டு, நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த தேங்காய் பூவும் நம்ம இதில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கிளறி குடுத்துக்கலாம். நீங்க வதக்க வேணாம்னு நெனச்சீங்கன்னா, இது இப்படியே அப்படியே அந்த மாவுல டைரக்ட்டாவே நீங்க சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு பிரச்சனை இல்ல. அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம வதக்கி எடுத்திருக்க இந்த கீரையெல்லாம் இந்த மாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு தடவ கையால எல்லா பக்கமும் இந்த கீரை எல்லா பக்கமும் மேஷ் ஆகுறாப்புல கிளறி குடுத்துட்டு, தண்ணிய கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு உடனே ஊத்திறக்கூடாது. தெளிச்சு, தெளிச்சு, தெளிச்சு இது பண்ணணும். அப்புறம் நீங்க பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய தெளிச்சு இந்த மாரி நல்லா உருட்டி எடுத்துக்கணும். அதாவது இது வந்து சப்பாத்தி மாரி கெட்டியாவோ, இல்ல இதாவோ இருக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸா இருக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. ரொம்பவும் லூஸா இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி லூஸா கைய அமுத்துனா உள்ள நல்லா குழி பறிக்கிறாப்புல இருக்கும். இத அப்படியே இந்த பக்கம் சைடுல எடுத்து வச்சிரலாங்க. நல்லா தோசை கல்லு நம்ம இந்த பக்கம் சூடாகிட்டு இருக்கட்டும். இதுக்கு ஆப்ட்டான நமக்கு தேங்காய் சட்னி. தேங்காய், பச்சை மொளகா, இஞ்சி, சின்ன வெங்காயம் நான் 2 சேர்த்துருக்கேன். உப்பு, பூண்டு எல்லாத்தையுமே நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கலாம். தேங்காய் சட்னியும் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நம்மளுக்கு கல்லுமே காய்ஞ்சிருச்சு. ஒரு வாழை இலைய எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு, சுத்தப்படுத்திட்டு, இப்ப இந்த வாழை இலையில நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ராகி உருண்டைகள்ல இந்த மாரி நல்லா இப்படி தட்டிக்கணும். தட்டிட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு போடுறப்ப இது ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்றேன். அதனால கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. எப்படி வருமோ அப்படின்லாம் நான் ரொம்ப யோசிச்சேன். ஆனா, நான் போட்டு எடுத்த பிறகு சான்ஸே இல்ல. பக்காவா வந்துருச்சு. நான் என்ன நெனச்சேன்னா, அது வந்து பிஞ்சிட்டு வந்துருமோ! இல்ல நம்ம தண்ணி அதிகமா சேர்த்துருக்கோமோ! அ ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாதோ! அப்டின்லாம் நான் நெனச்சு ரொம்பவே யோசிச்சேன். ஆனா, நான் எடுத்து பார்க்குறப்ப, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ரெசிபி செய்றப்ப, அது வந்து கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சந்தோஷம் வந்து சொல்லவே வார்த்தையே இல்ல. அவ்வளோ ஒரு எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கும்னு தான் நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ரெசிபி புதுசா செய்றப்ப. எனக்குமே அப்படித்தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. அப்பாடா! பிச்சுக்கிட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊத்துனேன். எனக்கு ஏன்னா அந்த ஒரு டவுட்டும் இருந்துச்சு. நம்ம எண்ணெய் நல்லா ஊத்துனா தான் இந்த ராகி வந்து திருப்பி போடுறப்போ கரெக்ட்டா வருமோ! அப்படின்லாம் நெனச்சேன் நானு. ஃபர்ஸ்ட்டு இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்துனேன். அடுத்தது எண்ணெய் கம்மி பண்ணிட்டேன்.
பாருங்க சூப்பர் எம்மியான நல்லா வெந்து வரணும். நல்லா வேகணும் 2 பக்கமுமே. நல்லா அந்த தேங்காய் சட்னிக்கு இப்படி டிப் பண்ணி சாப்பிட்றப்ப அற்புதமா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க எல்லார் வீட்லயும் கண்டிப்பாவே. நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. நெறையா பேர் நம்ம ரெசிபிய பார்க்குறீங்க. ஆனா, பாதி பேர் தான் லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதீங்க. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றொரு சந்திக்கிறேன். பாய்.